Start. Hello everyone. Today we are going to see about a case study on diabetes mellitus. Okay ங்களா? diabetes mellitus ஓட ஒரு patient ஓட case study பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? First, what is diabetes mellitus அப்படினா? It is a group of metabolic disorders results in high blood sugar. ஓகேங்களா? நம்ம பாடியில இருக்கக்கூடிய blood glucose level எப்படி இருக்கும்? நார்மலை விட ஹையா இருக்கும். நம்ம பாடியில ப்ராப்பரான மெட்டபாலிசம் நடக்காதனால. இந்த டயபெட்டிஸ்லயே பாத்தீங்கன்னா மூணு டைப் இருக்கு. Type 1 diabetes mellitus, also known as insulin dependent diabetes mellitus. ரெண்டாவது வந்து type 2 diabetes mellitus, non insulin dependent diabetes mellitus. மூணாவது பாத்தீங்கன்னா GDM னு சொல்லுவோம், gestational diabetes mellitus. Type 1 diabetes mellitus அப்படினா என்னன்னா இன்சுலின் வந்து எங்க செக்ரீட் ஆகுது? நம்ம pancreasல இருக்கக்கூடிய islets of Langerhans தான் செக்ரீட் பண்ணுதா? நான் இந்த type 1 diabetes mellitusல நம்ம pancreas என்ன பண்ணாது? ப்ராப்பரான இன்சுலினை நம்ம பாடிக்கு எவ்வளவு இன்சுலின் தேவையோ அதை செக்ரீட் பண்ணாது. சரிங்களா? இது வந்து டைப் 1. ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிஸ் mellitus பாத்தீங்கன்னா நம்ம pancreas ப்ராப்பரான இன்சுலின் செக்ரீட் பண்ணும். ஆனா நம்ம பாடியோட செல்ஸ் வந்து அது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்காதனால blood glucose level ரைஸ் ஆகும். மூணாவது gestational diabetes mellitus அப்படினா என்னன்னா அவங்களுக்கு முதல்ல இருந்தே வந்து diabetes mellitus டிசீஸ் வந்து இருக்காது. ஒன்ஸ் அவங்க பிரெக்னன்ட் ஆகும்போது diabetes mellitus வரும். ஆஃப்டர் டெலிவரி வந்து diabetes mellitus போயிடும். அத வந்து gestational diabetes mellitus GDM னு சொல்லுவோம். இதுதான் வந்து diabetes mellitus ஓட டைப்ஸ். நெக்ஸ்ட் இந்த diabetes mellitus ஓட காமன் சிம்ப்டம்ஸ் என்னன்னா மூணு சிம்ப்டம்ஸ் மேஜரா சொல்லுவோம். பாலியூரியா, பாலிபேஜியா, பாலிடிப்சியா. பாலியூரியா அப்படினா எக்ஸசிவ் யூரினேஷன். நார்மலா நம்ம ஒரு ஹெல்தி அடல்ட் வந்து எவ்வளவு யூரின் பாஸ் பண்றாங்களோ அதை விட இந்த diabetes mellitus இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸசிவா யூரினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாலிபேஜியா. நார்மலா நம்ம ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறத விட இந்த பேஷண்ட்ஸ் வந்து எக்ஸசிவா ஃபுட் எடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பசிச்சுட்டே இருக்கும். நீங்க டயபெட்டிஸ் mellitus பேஷண்ட்ஸை பார்த்துட்டீங்கனாலே தெரியும். அவங்களுக்கு வந்து பசிச்சுட்டே இருக்கும், டைமுக்கு சாப்பிடுவாங்க, ரெக்கரண்டா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டிசீஸோட சிம்டம் வந்து அந்த மாதிரி அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். மூணாவது வந்து பாலிடிப்சியா. எக்ஸசிவ் வாட்டர் இன்டேக், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கறனாலே அவங்களுக்கு என்ன ஆகலாம்? நிறைய யூரின் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த மூணு சிம்டம்ஸ் வந்து மேஜரா இருக்கும். ஒன்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலனாலோ இன்சுலின் ப்ராப்பரா இன்ஜெக்ட் பண்ணலனாலோ பேஷண்ட் வந்து ஃபெட்டிக்கு போயிடுவாங்க, மயக்கமாயிடுவாங்க. நீங்க நிறைய டைம் வந்து ரோட் சைட்லயே பார்த்துருப்பீங்க, சில பேஷண்ட் தான் மயக்கமாயி விழுவாங்க. அவங்க வாயில சாக்லேட் வைப்பாங்க, திரும்ப அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. அது எதனாலனா லோ குளுக்கோஸ் லெவலுக்கு போகும்போது ஃபெட்டிக் வரலாம். திரும்ப சாக்லேட் வைக்கும் போது அவங்களுக்கு இன்சுலின் வந்து நார்மல் குளுக்கோஸ் லெவல் நார்மல் ஆகி திரும்ப அவங்க வந்து நார்மலா மாறிடுவாங்க. இது எதனாலலாம் வர இது மேஜர் சிம்ப்டம்ஸ் வந்து இதுதான். இது அடிஷனல் சிம்ப்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம்னா விஷுவல் பிளரிங் இருக்கலாம். கண் பார்வை வந்து ஒரு இமேஜ் பார்க்கும்போது விஷன் வந்து எப்படி இருக்காது? ப்ராப்பரா இருக்காது, பிளரா இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கும். டயபெட்டிஸ் mellitus பேஷண்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்ததை விட எப்படி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இருந்தாங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கும். கோமாக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. டயபெட்டிஸை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அவங்க பாடியில blood glucose level எக்ஸசிவா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அதை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா க்ரானிக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கோமாக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே அதோட அந்த கண்டிஷனோட சிம்டம்ஸ். இது எதனாலலாம் வருது அப்படின்னா ஹெரிடிட்டரியா வரலாம், பரம்பரையா வரலாம். டயபெட்டிஸ் mellitus அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். நம்ம அப்பா, தாத்தாக்கு, சித்தப்பாக்கு அந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்தாலும் நம்ம டிரெக்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்தாலுமே வந்து அந்த டிசீஸ் வந்து நமக்கு வரலாம். இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா என்னோட குழந்தைக்கு வரலாம் கன்ஃபார்மா வரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம், வராமலையும் போகலாம். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ரெண்டாவது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஃபர்ஸ்ட் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் mellitus ஒரு டைப் சொன்னேன் இல்லையா? அதுல அவங்களுக்கு என்ன வந்து அந்த ஆர்கனே ப்ராப்பரா வந்து என்ன செக்ரீட் பண்ண மாட்டேங்குது, இன்சுலின் செக்ரீட் பண்ண மாட்டேங்குது. அது வந்து ஆட்டோ இம்யூனா இருக்கலாம். அவங்களோட செல்ஸே ப்ராப்பரா செக்ரீட் ஆகாம இருக்கலாம். ரெண்டாவது வேற ஏதாவது கோமார்பிடிஸ்னால அடிஷனலா இந்த டிசீஸ் வந்து வரலாம். ஓவர் வெயிட் ஒபேசிட்டி இருந்தாலும் வரலாம். ஒரு நார்மல் வெயிட்டுக்கு BMI இல்லாம எக்ஸசிவா இருக்கும்போது வரலாம். பான்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷன் இருந்தா வரலாம். ஏன் பான்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷன் இருந்தா டயபெட்டிஸ் வருது அப்படின்னா ஏன்னா பான்க்ரியாஸ்ல இருக்க islets of Langerhans தான் இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. சோ பான்க்ரியாஸ் இன்ஃப்ளேம் ஆகும்போது அந்த செல்ஸ் அஃபெக்ட் ஆகும், ப்ராப்பரான இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அந்த டிசீஸ்னா என்ன, அதோட காசஸ், சிம்டம்ஸ், எதனாலலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த பேஷண்டோட கேஸ் ஸ்டடி பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு 69 years மேல் பேஷண்டோட கேஸ் ஸ்டடி. அவங்களுக்கு என்னென்ன
சப்ஜெக்டிவ் டேட்டானா என்ன? பேஷண்டோட நேம், ஏஜ், அவங்களோட மொபைல் நம்பர், இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே சப்ஜெக்டிவ் டேட்டா. ஒன்ஸ் வந்து சப்ஜெக்டிவ் டேட்டா நீங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா நீங்க இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு ரெண்டாவது அப்ஜெக்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டேட்டால என்னென்ன வரும் அப்படின்னா பேஷண்ட் கிட்ட ஹிஸ்டரி கலெக்ஷன் பண்றது. மேஜர் டிஏவோட ரோலே பாத்தீங்கன்னா பேஷண்ட் கிட்ட ஹிஸ்டரி கலெக்ட் பண்றது தான். அந்த ஹிஸ்டரியில நீங்க என்னென்னலாம் கேட்கணும்னா பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்ஸ், பிரசன்ட் ஹிஸ்டரி கேட்கணும். இப்போ அவங்களுக்கு என்ன தொந்தரவுனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது பாஸ்ட் ஹிஸ்டரி. பாஸ்ட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா அவங்களுக்கு என்ன ஹிஸ்டரி இருந்திருக்கு, அதுல ரெண்டு டைப் இருக்கு. பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி, பாஸ்ட் சர்ஜிக்கல் ஹிஸ்டரி. பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னா ப்ரீவியஸ்